தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைந்து இன்றோடு ஓராண்டு நிறைவு பெறுகிறது. ஓராண்டு நினைவு தினத்தை ஒட்டி விஜயகாந்த் நினைவிடத்தில் குரு பூஜை விழா நடைபெறும் என அக்கட்சியின் சார்பாக அறிவிப்பு வெளியான நிலையில் இன்று அதிகாலையிலிருந்தே நினைவிடம் அமைந்துள்ள கோயம்பேட்டில் தேமுதிக தொண்டர்களும் பொதுமக்களும் வர தொடங்கியுள்ளனர். இந்நிலையில்தான் தேமுதிக சார்பாக மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து நினைவிடம் வரை பேரணியாக வர திட்டமிடப்பட்டிருந்தது. இதனால் காலை 8 மணி முதலே மாநில தேர்தல் ஆணையம் முன்பாக திரளான தொண்டர்கள் கூடியிருந்தனர். ஆனால் மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை உள்ள சாலை மிகுந்த போக்குவரத்து அடர்த்தியான சாலை என்பதால் காவல்துறை பேரணிக்கு அனுமதி மறுத்துவிட்டது. தேமுதிக மூத்த நிர்வாகிகள் காவல்துறையிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதும் அங்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படவில்லை. இருந்த போதிலும் தடையை மீறி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் பேரணியானது நடைபெற்றது. LK சுதீஷ், விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகியோர் கருப்பு சட்டை அணிந்து பேரணியில் பங்கேற்றனர். காவல்துறை அனுமதி வழங்காததற்கு காரணம் அரசியல் பழிவாங்கும் முயற்சி என தேமுதிக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலால் மட்டுமே அனுமதி வழங்கப்படவில்லை என காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.